இன்றைக்கும் மாதர் சங்கம் அப்படின்னால நம்ம பெண்களை குறித்து அதிகமாய் பேசுவோம். பெண்கள் எல்லா துறைகளிலுமே இப்ப ஆண்களுக்கு சமமாய் எல்லா காரியங்களிலுமே சமமாய் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். விசேஷமாக விளையாட்டுத்துறை மற்ற எல்லா துறைகளிலுமே ஈவன் மல்யுத்த வீரர்களாக கூட பெண்கள் இருக்கிறாங்க. பளு தூக்கும் போட்டியில பெண்கள் முதல் இடத்துல வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். கிரிக்கெட்டு, ஃபுட்பால் எதுவா இருந்தாலும் சரி பெண்கள் இல்லாத இடம் இல்லாம இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். கடந்த மார்ச் மாதத்துல கூட அதிகமாக பேசப்பட்ட ஒரு பெண் யாருன்னு பார்த்தோம்னா சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 8 நாளுக்கு விண்வெளியில ஆராய்ச்சி பண்ணும்படியாக போயிட்டு 9வது நாள் அவங்க திரும்பி வரணும். ஆனா 9 மாதங்களாய் அவங்க அங்க தங்க வேண்டியதா போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த விண்கலம் பழுதுபட்டதுனால அவங்க 9 மாதம் அந்த விண்கலம் சரியாக இல்லாததுனால விண்வெளி ஆராய்ச்சி பண்ணும்படி அவங்க இருந்தாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய சாதனை. ஒரு பெண்ணா இருந்து விண்வெளியில 9 மாதங்கள் அவங்க கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சாதனையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா வேதம் நம்மளுக்கு இங்க என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 1:26 முதல் 28 வசனங்கள். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இந்த பெண்கள் எல்லாம் சாதனையாளர்களா இருக்கிறவங்க ஒரு சிலராய்தான் இருக்கிறாங்க, அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தமக்கென தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 1 பேதுரு 3:7 பேதுரு சொல்லுகிறார், பெண்கள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால அப்படின்னு சொல்லி சொல்றார். யாருக்கு நாம பலவீன பாண்டமா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா புருஷருக்கு பெண்கள் பலவீன பாண்டமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களை எப்படியா அழைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதாகமத்துல உள்ள 4 சுவிசேஷத்திலையும் முக்கியமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இந்த காரியங்கள் வேதாகமத்தின் முக்கியமான கருப்பொருள் இந்த 4 சுவிசேஷத்திலையும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே காரியமாக நம்ம இன்னொரு காரியமும் 4 சுவிசேஷத்திலும் எழுதியிருக்கிறது. வாரத்தின் முதல் நாள் பெண்களாகிய சிலர் கல்லறைக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க போகும் பொழுது மார்க் 16:1 முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி போடுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். எவன் புரட்டி போடணும். அப்ப அவங்க கூட ஒரு ஆண்களும் போகல, அவங்க தனியா தான் போயிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அப்ப அவங்களால அந்த காரியம் முடியாது, பலவீனம், ஐயோ நாங்க கல் புரட்ட முடியாதே, நாங்க போக முடியாதே அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காம, அவங்க அந்த கல் பெரிதா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க கல்லறையின் இடத்திற்கு போய் நாங்க செய்ய வேண்டிய அந்த காரியங்களை நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க பலவீனமா இருந்தாலும் கூட கர்த்தரை தேடும்படியாக அவங்க போகிறாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பதாகவே அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. இது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்ட தேவன் பெரியவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மார்க் 16:9 அந்த வசனங்களில மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து முதல் ஒரு பெண்ணுக்கு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாயிருக்கிறார். மத்தேயு 28:6-7 பார்த்தோம்னா தேவதூதர்கள் சொல்லுறாங்க, அவர் இங்க இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் சொல்றத நம்ம பாக்குறோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? முதல் சுவிசேஷம் பெண்களுடைய கையில கொடுக்கப்பட்டது. மரியாளுடைய கையில தான், மரியாள் இடத்துலதான் சொல்றாங்க, போய்
யாருக்கு சொல்லணும்? அப்போஸ்தலர்களுக்கே சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் பெண்களாகிய அந்த மகதலேனா மரியாள், அவங்க கூட போன பெண்கள். என்ன சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் அப்படின்றத சொல்றதுதான் சுவிசேஷம். பலவீன பண்டமா இருக்கிற நம்முடைய கையில் தான் இந்த சுவிசேஷம் முதல் கொடுக்கப்பட்டது என்று இன்று நாம் அறிந்து கொள்ளும்படி தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். யோவான் 20:17-18 வசனங்கள்ல இயேசுவே சொல்கிறார், நீ என் சகோதரரிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம மற்றவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தேவன் விருப்பம் கொண்டு பெண்களிடத்துல இந்த காரியத்தை முதல் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம பலவீன பண்டமா இருக்கிறோம், நம்ம இழிவாய் நினைக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம், அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருக்கிறோம், இல்லாதவர்களா இருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான வேலையை செய்யும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். மத்தேயு 28:19-20 வசனங்கள்ல கூட, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னும் தேவன் எல்லாருக்கும் சொன்னாரு. அதுக்கு முன்பதாக முதலாவது பெண்களிடத்துல இந்த வேலையை ஒப்பு கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 9:16 கூட நம்ம பார்த்தோம்னா, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப சுவிசேஷம் நம்மளுடைய கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சுவிசேஷம் நம்ம செய்ய வேண்டியது பெண்களுடைய கடமையுமாகவும் இருக்கிறது அப்படின்றத நம்ம அறிந்து செயல்பட வேண்டும். 2 தீமோத்தேயுல 4:2 சொல்லியிருக்காங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்கிற தீமோத்தேயுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறத நம்ம பாக்குறோம். பெண்களாகிய நாம என்ன மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொன்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாம இரு அப்படின்னு சொல்லி நம்மளை அடக்குவாங்க. நம்ம கணவரா பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்க அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி, உனக்கு தெரியாது நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம யார் பேச்ச கேட்கணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கணும். இதை நம்ம போய் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மரியாள் அந்த குழந்தையை பெறும் பொழுதே மத்தேயு 1:21 இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, ஏனெனில் இவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இந்த 3 காரியத்தை குறித்து நம்ம சீக்கிரமாய் பார்த்துருவோம். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். நம்மளுடைய திருச்சபையின் தந்தை மார்ட்டின் லூத்தர் அவர்கள் கூட கிபி 1500களில் ஒரு எழுப்புதல் உண்டாக்கும்படியாக அவர் நடப்பித்த எல்லா காரியங்களும் நம்மளுக்கு தெரியும். அவர் ஜெர்மன் தேசத்துல பிறந்திருந்தார். ஏழை குடும்பத்துல பிறந்திருந்து இறையல் கல்லூரி பட்டப்படிப்பை முடித்து கத்தோலிக்க திருச்சபையில அவர் ஒரு குருவான பட்டத்துல இருந்தாரு. அவருக்கு பாவத்தை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் ஒரு அங்கலாய்ப்பு, அது எப்படி நீக்கப்படும், பாவம் எப்படி என்னல இருந்து நீங்க போகும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசையா அதை தேடினாரு. அப்ப அங்க இருக்கிற குரு, அவரை விட அதிக மேன்மையா இருக்கிற குருமார்கள்ட்ட அவர் கேட்கும் பொழுது, ரோம் நாடு வரைக்கும் நடந்து போயிட்டா பாவம் எல்லாம் தொலைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் என்ன பண்றாரு, ஜெர்மன் தேசத்துல இருந்து ரோம் நாடு வரைக்கும் நடந்தே போறாரு. அங்க போய் பார்த்தா ஆலயங்கள்லாம் ஆடம்பரமாய் வாழ்ந்துறாங்க. பயங்கர செல்வாக்காய் ஒரு எளிமை கோலம் இல்லாம எல்லாரும் அதிகமான ஆடம்பரத்தோடு அவங்க இருக்கிறத பாக்குறாங்க. பகட்டான வாழ்க்கை, தவறான பேச்சு, வீண் செலவு, ஆடம்பரமான வாழ்க்கையில அவங்க வாழ்றத அவர் பாக்குறாரு. அங்க இருக்க ரோம் நாட்டுல இருக்கிற அங்க இருக்க பெரிய குருமார்கள்ட்ட அவர் கேட்கிறாரு, ரோம் நாட்டுல ஒரு புனித மேடை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அது ஸ்டெப்ஸா போட்டு மேல ஒரு மேடை இருக்கும், அந்த ஸ்டெப்ஸ்ல நம்ம முழங்கால் படியிட்டு அந்த மேடையை தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட பாவமானாலும் நம்மளை விட்டு நீங்கி போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்றாரு, சரி அதையும் செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் ஆயத்தமாகி அந்த ஸ்டெப்ஸ்ல முழங்கால் படியிட்டு ஏறி போகும் பொழுதுதான் அவருடைய காதுல கேக்குது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி. இது திரும்ப அந்த சத்தம் அவருக்கு கேட்கப்படவும் அவர் அது பாதியிலேயே நிறுத்திட்டு அவருடைய அறைக்கு எழுந்து போகிறார். திரும்பவுமாக வேதத்தை நன்றாய் வாசித்து அதை ஆராய்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால மாத்திரம்தான் நம்மளுடைய பாவங்கள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர்
உணர்ந்து கொண்டார். அதை படிக்கிறார். அதை படிச்சுட்டு போய் ஆலயத்துல அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அங்க என்ன பண்றாங்க, பாவ மன்னிப்பு சீட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு சீட்டு பணம் வாங்கிட்டு அந்த சீட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. மரித்தவர்களுக்கும் பாவ மன்னிப்பு சீட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவர் சொல்றாரு, அது அப்படி கிடையாது, இப்படி செய்யக்கூடாது, இது தவறு. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரம் தான் நம்மளுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு வேணாம்னா நீங்க பேசாம இருங்க, அது நாங்க அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து ஒரு ஆலயத்தை கட்ட போறோம், அதனால நீங்க இதை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளல. அதனால அவர் 95 கோட்பாடுகள் அப்படின்ற கோட்பாடுகளை எழுதி ஆலயத்தின் வெளிப்புறத்துல ஒட்டி விடுறாரு. அந்த 95 கோட்பாடுகள்ல இருக்க சில காரியங்கள் என்ன அப்படின்னா, சிலை வணக்கம் கண்டிப்பாய் கூடாது. நம்முடைய பாவ மன்னிப்புக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி விட்டார். அவருடைய ரத்தமே சகல பாவங்களையும் போக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இதை விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். நம்முடைய பாவங்களுக்காக நாம் எந்த செலவும் செய்ய வேணாம், நம்ம உடலை வருத்தி கொள்ளவும் வேணாம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சிறு பிள்ளையை போல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் நம்ம செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, அந்த காலத்துல எல்லாம் போதகர் மாத்திரம்தான் வேதாகமத்தை கையில வச்சு அவங்க போதிப்பாங்க. மற்றவங்கள்ட்ட எல்லாம் வேதாகமம் இருக்காது. ஆனா இவர் என்ன சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சாட்சியாய் சொல்ல வேண்டும் அப்படின்றதையும் அந்த கோட்பாடுகள்ல அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த 95 கோட்பாடுகளும் இயேசு கிறிஸ்துவை உண்மையா ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மிகுந்த சமாதானமும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அதனால இந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, யூரோப் தேசம் முழுவதுமாய் கொடுத்துட்டாங்க. அதன் நிமித்தமாய் எழுப்புதல் உண்டானது. அது நிமித்தமா இவருடைய பதவியை முன்னறிவிப்பின்றி அவரை அந்த பதவியில இருந்து எடுத்துட்டு இவரை கொலை செய்யும்படி எல்லாரும் பேசினாங்க. அவருடைய நண்பர்கள் வந்து சொன்னப்ப, நீங்க உங்களை கொலை செய்ய போறாங்க, அதனால நீங்க இங்க இருந்து தப்பிச்சு எங்கிட்டாவது போயிருங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எந்த நேரத்திலும் மரிக்கவும் தயாரா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் நம்மளுடைய திருச்சபையின் தந்தை மார்ட்டின் லூத்தர் அவர்கள் அறிக்கை பண்ணியிருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் நம்மளுடைய பாவங்களை போக்க வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அடுத்தது பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் இல்லையா. அப்ப நீக்கி அப்படின்னு சொன்னா கழுவப்பட்டு நம்மளுடைய பாவம் கழுவப்படணும் அப்படின்னு சொன்னா யோவான் 3:1-5 வசனங்கள் வாசிக்கிறீங்களா யாராவது? யோவான் 3:1-5. Thank you, sister. நிக்கதேமு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு, மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னா என்ன? நான் திரும்பவும் வயதானதுக்கு அப்புறம் தாயினுடைய கருவில போய் திரும்பவும் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்ப ஏசப்பா சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே 2 தடவை சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா நாம கழுவப்படணும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் அபிஷேகிக்கப்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ரோமர் 6:4-5 நம்ம பார்த்தோம்னா வாசிங்க சிஸ்டர். அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். தேங்க்யூ சிஸ்டர். இதுல பாருங்க, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே,
ஞானஸ்தானம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி இங்க குறிக்கப்பட்டிருக்கிறது. மரணம் அப்படின்னு சொன்னா மரணத்தவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்க. தண்ணிக்குள்ள நம்மளை முக்கும் பொழுது ஒரு நிமிஷம் நம்மளுக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம அடக்கம் பண்ணப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம். அந்த தண்ணியில இருந்து நம்ம வெளியில வரும் பொழுது உயிர்த்தெழுதலின் சாயலை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால தான் சொல்றாங்க, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய், அவருடைய இணைக்கப்பட்டவர்களாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நம்ம இணைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கணும். அப்படின்னா நாம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று சொல்லி 10 ரோமர் 6, 10, 11வது வசனங்கள்ல கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னுமாய் கொலேசியர் 2, 12, 13வது வசனங்களை வாசிங்க சிஸ்டர். உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மனிதர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணையிட்டு போதும். தேங்க்யூ. அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் நம்ம இருக்கும்படியாக தேவன் நம்மளுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்திருந்தார். அப்போஸ்தலர் 2:38 கூட நம்ம பாக்குறோம், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படியாக நம்ம கழுவப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதையும் நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பணும்னா பெரிய மேடையோ பெரிய ஸ்டேஜ் போட்டு நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த முக்கியமான காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு திட்டமும் தெளிவுமா நம்மளால சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அடுத்தது முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சொல்லுவோம், நாங்க 30 வருஷம் 40 வருஷம் ஒரே சபைக்கு போறோம், நல்ல பாட்டு பாடுவோம், நல்ல தேவனை துதிப்போம், நாங்க நல்ல பிரேயர் பண்ணுவோம், தேவனுக்குரிய காரியங்களில் எல்லாமே முதன்மையா இருப்போம், இயேசு கிறிஸ்துவ எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவர் ரொம்ப நல்லவர், அவர் குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார், இந்த காரியங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அதனால நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. ரோமர் 10:9, 10 வாசிங்க. ரோமர் 10 ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கணும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணணும். அப்ப நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்ம அதை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதனால நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகாது. நாம என்ன பண்ணணும், அதை அறிக்கை பண்ணணும். மற்றவர்களிடத்துல நாம அதை அறிக்கை பண்ணும் பொழுது அதுதான் நம்மளுக்கு ரட்சிப்பா இருக்கிறது. நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் உயிரோடு எழுப்பினார் என்பதை நம்ம விசுவாசித்து இதை நம்ம சொல்லணும். இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்? நாங்க எங்களுடைய சுய கிரியினாலோ சித்தத்தினாலேயோ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 2 தீமோத்தேயு 1:9 நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் தமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மளுடைய கிரியைகளின்படி இல்லை, அவருடைய தீர்மானத்தின்படியும் அவருடைய கிருபையின்படியும் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். தீத்து 3:5 நம்ம பார்த்தோம்னா, நாம் செய்த நீதியின் கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மளை ரட்சித்திருக்கிறார். எபேசியர் 2:8 கூட நம்ம பார்த்தோம்னா, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம தெரிந்து கொண்டு நாம சொல்லணும். 1 கொரிந்தியர் 15:1-4 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, இதுவரைக்கும் நம்ம கேட்ட பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவரா இருக்கிறார், அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் அப்படின்ற இந்த காரியங்களை நம்ம விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணணும். இல்லைன்னா அது நம்மளுடைய சுவிசேஷமா இருக்கிறது, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். 1 கொரிந்தியர் 14:1-4 வசனங்கள். சிஸ்டர் 15:1-4. மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதை நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே.
போதும் சார். தேங்க்யூ. இதுதான் நம்மளுடைய இருதயத்தின் அந்த அறிக்கை பண்ணுகிற வார்த்தைகள் என்ன, விசுவாசித்து அறிக்கை பண்றது என்ன அப்படின்னா, அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இதுதான் ரட்சிப்பு. இதை நம்ம மற்றவங்களுக்கு அறிக்கை பண்ணும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். வரும்போது கூட அன்னை ஆராதனை செய்யும் போது அழகா ஒரு பாடலை பாடிட்டு இருந்தாரு. சுவிசேஷ பாரம் ஒன்றே எந்தன் வாழ்வில் எந்தன் வாஞ்சையாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. கடைசியா எனக்கு இந்த பாட்டை கேட்ட உடனே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி எப்படி நடத்துறாரு அப்படின்றது சந்தோஷமா இருந்தது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம பெண்களா இருக்கிறோம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, வீட்டு வேலையே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா இல்லாதபடி, இன்றைக்கு அன்னையர் தினமா இருக்கிறபடினால இன்றைக்கு கர்த்தர் இன்னொரு பொறுப்பையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம உணர்ந்து, இதுதான் முக்கியமான பொறுப்பு. நம்ம குடும்பத்தை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், எல்லா காரியத்தையும் பார்க்கிறோம். ஆனா தேவனுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத உணர்ந்து நாம சுவிசேஷத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஏசப்பா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்றது, அவருடைய சொல்லுக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே ஆண்டவர்,